துலா ராசிக்கான பலன்கள். ராசி அதிபதி சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். குருவின் பார்வையில் இருக்கிறார். துலா ராசிக்காரர்கள் புத்தெழுச்சியோடு இருப்பார்கள். உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். 2ஆம் தேதி செவ்வாய் அங்கே ஆட்சியாக இருக்கிறார். கூட சூரியன் இருக்கிறார். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பேச்சில் கவனம் தேவை. யாரோட தேவையில்லாமல் சண்டை போட்டு பிரச்சனைக்குள்ளாகிவிடும். 3ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார். புதன் 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார். பாகிஸ்தானத்தை பார்க்கறதால் உங்களுக்கு நல்ல பலன்களே நடக்கும். இதனால் நன்மைகள் நடக்கும். ஐடி துறையினருக்குன்னா ஒரு நல்ல வருமானம் வரும். நாலாம் சனி 5இல் இருக்கிறார். அஞ்சாம் சனி 5இல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். குழந்தை பாக்கியம் இல்லாத துலா ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத துலா ராசிக்காரருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். வேலையில்லாத துலா ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களுக்கு கடன் வந்தால் இந்த கடன் விரைவில் அடைபடும். அதுக்கேற்ற வருமானம் வரும். இந்த ராகு ரேவதி நட்சத்திரம் இருக்கிறார். புதனோட நட்சத்திரம். புதன் துலா ராசிக்கு 12ஆம் அதிபதி, விரையாதிபதி. நான் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். விரயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தந்தை மூலம் விரயம் இருக்கும். இந்த ராகு குரு வீட்டில் இருக்கிறனால குழந்தைகளால் விரயம் அதிகமாக இருக்கும். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. 6ஆம் குரு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு இருக்கும். கணவன் மனைவியை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கணவன் மனைவியை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. திருமணமாகாத துலா ராசிக்காரருக்கு திருமணம் நடக்கிற வாய்ப்பு இருக்கிறது. ராசிக்கு 7 குரு இருக்கிறனால குரு பலம் வந்துவிட்டது. திருமணமாகாத துலா ராசிக்காரருக்கு திருமணத்துக்கு முயற்சி செய்யுங்கள். விரைவில் திருமணம் கைகூடும். 7ஆம் இடத்தை சுக்கிரன் வரை பார்க்கிறார். குரு சுபகிரகம் இருக்கிறது. அவங்களுக்கு திருமணம் ஆகிற வாய்ப்பு இன்னும் அதிகமாக இருக்கிறது. எட்டாம் தேதி சுக்கிரன் ராசியிலே இருக்கிறார். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உங்கள் ராசி அதிபதி 8ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன். அதனால் வண்டி வாகனத்தில் செல்லும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். புதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு. தந்தை மூலம் வருமானம் வரும். 11ஆம் தேதி சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார்.
இளைய சகோதரர் மூலம் ஆதாயம் உண்டு. ஐடி துறையினர்களும் வருமானம் உயர்வை காண்பீர்கள். 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறது சிறப்பில்லை. உங்கள் தூக்கம் கெடும். தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டுங்கிற எண்ணம் வரும். ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். செலவுகள்லாம் அதிகமாக இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நன்றாகவே இருக்கிறது.